இங்க மயிலோட வீட்டுக்கு விசாரிக்கிறதுக்காக போலீஸ்காரங்க வராங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே மயிலோட அம்மா பாக்கியம், இங்க பாரு மயிலு, நான் சொல்றதை கேட்டா உனக்கு சரவணனோட வாழ்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சரவணன் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னை கண்டிப்பா வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவான். நானும் உன்னை இந்த வீட்டில் சேர்த்துக்க மாட்டேன். ஏன்னா உன் தங்கச்சி இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கா. உன்னை இந்த வீட்டில் வச்சுக்கிட்டு என்னால் சமாளிக்க முடியாது. நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் மயிலை தன்னோட வழிக்கு கொண்டு வர்றதுக்காக அவங்கள மிரட்டிடுறாங்க. அதை கேட்டுட்டு இங்க மயிலுக்கும் வேற வழி தெரியல. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வரும்போதும் இங்க மயில் கிட்ட நிறைய கொஸ்டின்ஸை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல குறிப்பா உங்க மாமியார் வீட்டில் உங்களை கொடுமைப்படுத்தினாங்களா, வரதட்சணை கேட்டாங்களா, உங்களை டார்ச்சர் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப டெரிஃபிக்கான கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் கேட்டுட்டு மயிலுக்கு அந்த விஷயம் ரொம்பவே பொறுக்கலை. அவங்க என்னம்மா இது அப்படின்ற மாதிரி இங்க அந்த போலீஸ்காரங்க கிட்ட சொல்றதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற பாக்கியமும், சொல்லு மயிலு, உன் வீட்டில் உன்னை கொடுமைப்படுத்தினாங்கல்ல, உன்னை அடிச்சு துரத்துனாங்கல்ல, உன்னை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லுன்னு சொல்லி மயிலுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற அந்த இன்ஸ்பெக்டரும், ஏமா நீ என்ன உன் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கியா, நீ முதல்ல நகரு, நான் அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஏமா வாயை திறந்து பேசு, உன் குடும்பத்தில் அப்படி உனக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு உடனே இங்கே போலீஸ்காரங்க கேட்ட கேள்விக்கு மயிலும் வேற வழி இல்லாமல் ஆமா ஆமான்னு சொல்லி பதில் தலையாட்டிடுறாங்க. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் இங்கே போலீஸ்காரங்களும் ரிப்போர்ட் எடுத்துக்கிறாங்க. சொல்லப்போனால் பாண்டியன் குடும்பத்து மேலே தான் தப்பு இருக்கு, அவங்க இந்த பொண்ணை ரொம்பவே கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு முக்கியமான அலிகேஷனை ரெடி பண்ணுறாங்க. ஆனால் இதோட சீரியஸ்னஸ் புரியாம தங்கமயிலும் தான் அம்மாவோட பேச்சை கேட்டு பொய்ய சொல்லிட்டாங்க. ஆனா அந்த ரிப்போர்ட் எடுத்த போலீஸ்காரங்களும் அடுத்தபடியா ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி பாண்டியன் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அந்த தங்கமயில ரொம்பவே கொடுமைப்படுத்திருக்காங்க, வரதட்சணை கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம பிரெக்னன்சி டைம்ல இவங்க பிரெக்னன்சி கலையிற மாதிரிலாம் என்னென்னமோ விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்க மயிலோட வீட்டில இருந்து எக்கச்சக்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல, அந்த எல்லா கம்ப்ளைண்ட்டும் உண்மைதான். அந்த உண்மைக்கேற்ற மாதிரி இந்த மொத்த குடும்பமும் அந்த மயிலை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி இங்க பாண்டியன் ஃபேமிலி மேல கேஸும் ஃபைல் ஆகுது. அப்போ இதை பார்த்துட்டு இங்க சக்திவேலும் முத்துவேலும் உள்ள வந்து, என்னாச்சு மேடம், உங்களுக்கு ரிப்போர்ட் கிடைச்சிருச்சா, யார் அந்த தப்பு பண்ணன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா, இப்போ லேடிஸை வீட்டுக்கு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த இன்ஸ்பெக்டரும், என்ன சார் ரொம்ப உள்ள வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அந்த தங்கமயில டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுத்துருச்சு, அதனால யாரும் இனிமேல் இங்கிருந்து போக முடியாது, லேடிஸ் எல்லாம் லேடிஸ் ஜெயிலுக்கும் ஜென்ஸோட ஜெயிலுக்கும் நாங்கள் அனுப்ப போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இதை கேட்டுட்டு இங்க சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அதுலயும் குறிப்பா இப்போ மீனாவோட அப்பா வேற வந்திருக்காரு. அப்ப அவருக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நம்ம பாண்டியன் குடும்பத்தை காப்பாத்துறதுன்னு தெரியாம அவரும் திணற ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பழனியும், மேடம் ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு பொண்ணுங்களாம் இருக்காங்க, இந்த மாதிரி இவங்கெல்லாம் அப்படி பண்ற ஆளே கிடையாது, நீங்க முழுசா சரியா விசாரிக்காம எங்க மாமா குடும்பத்து மேல இப்படி ஆக்ஷன் எடுக்கிறீங்க, இது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க இவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க அந்த இன்ஸ்பெக்டரும், என்னையா நீ இந்த குடும்பத்துக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கியா, ஒரு பொண்ணுக்கு இந்த அளவுக்கு பயங்கரமான கொடுமை நடந்திருக்கு, ஆனா நீங்க என்னன்னா எதுவுமே நாங்க பண்ணல, எங்க வீட்டுல இருக்க யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி உங்க குடும்பத்துக்கே வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கா தெரியுமா, எங்க ஸ்டேஷன்ல இருந்து ஆள் போய் அந்த பொண்ணை பாக்குறப்போ அந்த பொண்ணு உடம்புக்கு முடியாம தலையில துணி வச்சுட்டு காய்ச்சல் வந்து ரொம்பவே வந்து பயங்கரமான நிலைமையில இருந்துச்சியா, எப்படியா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்றதுக்குலாம் மனசு வருது அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க பாண்டியன் குடும்பத்து மேலேயே தப்பு இருக்கிற மாதிரி இங்க பழனி வேற பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. அப்ப இதையெல்லாம் பார்த்துட்டு இங்க சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவரும் போலீஸ்காரங்க கிட்ட, சரி எப்ப நீங்க ரிமைண்ட் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே போலீஸ்காரங்களும், இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ள நாங்க ரிமைண்ட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் இங்க லேடிஸை தனியாகவும் ஜென்ஸை தனியாகவும் நாங்க அவங்கவுங்க இடத்துக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ உடனே முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் ஒரு ஐடியா வருது. அவங்க வேகமா வெளியில வந்து தன்னோட வக்கீலை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, வக்கீல் சார், இப்போ எப்படியாவது எங்க வீட்டு லேடிஸையாவது வெளியில எடுத்தாக்கணும், ஏன்னா இப்போ ஜென்ஸ் ஜெயிலுக்கு போனா கூட அது பிரச்சனை கிடையாது, ஏன்னா அவங்க அந்த விஷயத்தை சமாளிச்சுக்க முடியும், ஆனா வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்தா அந்த ஊரலகம் எல்லாமே தப்பா பேச ஆரம்பிச்சிடும், அதனால எப்படியாவது இவங்களை காப்பாத்துறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் சார், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வக்கீல்கிட்ட ஐடியா கேட்குறாங்க. அப்போ உடனே இங்க வக்கீலும், இங்க பாருங்க சார், உங்களுக்கு பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மியா இருக்கு, ஏன்னா அந்த பொண்ணு வேற உடம்புக்கு முடியாத மாதிரி வீட்டில் படுத்துக்கிட்டு பொய்யான விஷயத்த சொல்லி போலீஸ்காரங்களை நம்ப வச்சிருச்சு, இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போய் அதுல நம்ம நிரபராதியா ஜெயிச்சு கண்டிப்பா வெளியில வந்துடலாம், பட் ஆனா இப்போ கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே இப்போ உங்க ஃபேமிலி மொத்தமும் ஜெயிலுக்கு போற நிலைமையில இருக்கு, நீங்க இதுக்கு 2 விஷயம் தான் பண்ண முடியும், முதல்ல அந்த பொண்ணு கிட்ட போய் கேஸை வாபஸ் வாங்க சொல்லி பேசுங்க, இல்ல அந்த பொண்ணு
பொண்ணு கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன், நான் இதை தான் பண்ணுவேன் அப்படின்னா அவளோட டிமாண்ட் என்னன்னு கேளுங்க. அவளுக்கு என்ன டிமாண்ட் வச்சிருக்கா, அவளுக்கு என்ன வேணும், எந்த காரணத்துக்காக பாண்டியன் குடும்பத்து மேலே இப்படிப்பட்ட ஒரு கேஸை போட்டிருக்கா, பணம் வேணுமா இல்லை அந்த குடும்பத்துக்குள்ள போய் வாழணுமா, அந்த மாதிரி என்ன விஷயம்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி வக்கீல் சொல்லிடுறாரு. உடனே சக்திவேல் முத்துவேல் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ மீனாவோட அப்பாவும் நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு ஜாயின் ஆகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பாக்கியத்தோட வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு பாக்கியம் இந்த மாதிரி ரொம்பவே தனவிட்டா உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே முத்துவேலுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. ஆனால் சக்திவேல் வரதை பார்த்த உடனே பாக்கியம் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இங்கே சக்திவேல் தானே ஐடியா கொடுத்துருப்பாரு, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, இந்த பாண்டியனையும் அவன் பசங்களையும் தூக்கி உள்ளே போட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் தான் ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாரு. அப்போ உடனே பாக்கியமும் சக்திவேல் வந்த உடனே நல்ல வேலை நீங்கள் வந்தீங்க, உங்ககிட்ட நிறைய ஐடியா கேட்கலான் இருந்தாங்க. சொல்லப்போனால் அந்த பாண்டியன் குடும்பத்தையும் நான் ஜெயிலுக்குள்ளே அடைச்சிட்டேன், நீங்கள் சொன்ன ஐடியா மூலமாக தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணுன்றதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சக்திவேலும் டக்குன்னு இந்த பக்கம் பாக்கியத்தை அடிக்கிற மாதிரி போகிறாரு. அப்போ இதை பார்த்துட்டு பாக்கியம் பயந்துடுறாங்க. அப்போ உடனே இங்கே முத்துவேலும் டேய் சக்தி அமைதியாரு அப்படின்ற மாதிரி சக்தியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பண்ணிட்டு இந்த பக்கம் பாக்கியத்தை பார்த்து இங்கே பாருங்க, நீங்கள் பண்ண மொல்ல மாதிரி தனத்தால் இப்போ என்னோட மொத்த குடும்பமும் இப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்கு. சொல்லப்போனால் எனக்கு பாண்டியன் குடும்பத்தை பழிவாங்கணும்னு ஆசை தான், பட் ஆனால் பாண்டியன் குடும்பத்தில் இருக்க என்னோட பொண்ணுங்களை பழிவாங்க நான் விரும்ப மாட்டேன். அந்த மாதிரி நீங்கள் இப்போ தேவையில்லாமல் ஒரு பொய்யான கேஸை போட்டு பாண்டியன் குடும்பம் மொத்தத்தையும் நீங்கள் உள்ளே தள்ளிட்டீங்க. இது நீங்கள் பண்ணதில் ரொம்ப பெரிய தப்பு, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். அதனால ஒழுங்காக அந்த குடும்பத்து மேலே இருக்க கேஸை வாபஸ் வாங்குங்க, அப்படி இல்லை அப்படின்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி முத்துவேல் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ பாக்கியமும் ஓஹோ நீங்க இப்போ உங்க சொந்தக்கார குடும்பத்தோட சேர்ந்துட்டீங்களா, சரி சரி அப்போ உங்க மேலே ஒரு கேஸை கொடுத்துட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி பாக்கியம் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தங்கமயில வெளியில வராங்க. தங்கமயில பார்த்த பழனியும் எம்மா மயிலு ஏமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த குடும்பத்து மேலே எதுக்குமா உனக்கு இவ்வளோ வன்மம், ஏன் உன் மனசுல இருக்கிற வன்மத்தை இப்படி அந்த குடும்பத்து பிள்ளைங்க மேலாம் காட்டிக்கிட்டு இருக்க, அரசியை கூட அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்கம்மா, இந்த மாதிரி எங்க வீட்டு பொட்ட பிள்ளைங்க ஜெயிலுக்கு போகணும்னு நீ ஆசைப்படுறியா அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் மயில்கிட்ட கேட்குறாங்க. அப்போ மயில் பதறி போயிட்டு அம்மா என்னம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க இவங்க, அப்பனா நீங்க என்ன பண்ணீங்க, கேஸை பெருசாக்கி இப்போ பாண்டியன் குடும்பம் மொத்தத்தையும் ஜெயிலில் வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இங்க மயில் அப்படியே பதறாங்க. அப்போ இதை பார்த்த உடனே தான் இங்க சக்திவேல் முத்துவேல் இன்னொரு பக்கம் மீனாவோட அப்பாவுக்கும் தெரிய வருது. இப்போ பாண்டியன் குடும்பம் ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுக்கான காரணம் மயில் கிடையாது, மயிலோட அப்பாவும் அம்மாவும் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அவங்களும் இங்கே பாருங்க நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, இந்த மாதிரி ஒரு மொத்த குடும்பத்தை ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கீங்க. இப்போ இவங்க இப்போ ஜெயிலுக்குள்ள போனாலும் திரும்பி கோர்ட்டு கேஸுன்னு போகிறப்போ கண்டிப்பாக அவங்க தான் ஜெயிப்பாங்க. அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நீங்கள் 3 பேரும் இல்லை 4 பேரும் சேர்ந்து ஜெயிலுக்குள்ள போக வேண்டியதான். ஏன்னா போய் கேஸ் கொடுக்கறதுக்கு மயிலும் ஹெல்ப் பண்ணியிருக்கான். அதனால நீங்களும் ஜெயிலுக்குள்ள போய் கழுத்துங்கிற நிலைமை ஆகிடும். ஒழுங்கா இந்த கேஸை வாபஸ் வாங்குங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்ட்டு இங்க டைரக்டா மீனாவோட அப்பா கேட்குறாரு. அப்போ இதை பார்த்துட்டு பாக்கியமும் அவங்க ஜெயிலு போலீஸ்ன்னு சொன்ன விஷயம்லாம் ரொம்ப பயமா இருக்கு, அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டு கேஸுன்னு செலவு பண்ற அளவுக்கு இவங்களுக்கு பணம் கிடையாது, அதனால என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யோசிச்சுக்கிட்டே பாக்கியமும் இங்க பாருங்க ஐயா, நீங்க எனக்கு பெரிய மனுஷத்தனமா தெரியுறீங்க, அதனால பாண்டியன் குடும்பத்தோட கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனா பாண்டியன் குடும்பத்தில் பேசி என் பொண்ணை எப்படியாவது சரவணன் கூட வாழ வைங்க, எனக்கு அது போதும். நான் இந்த மாதிரி பொய் கேஸ் கொடுக்கறதுக்கான காரணமே அதுதான், என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது, அவன் நல்லபடியாக பாண்டியன் குடும்பத்தில் வாழணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பாக்கியம் சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்டு மீனாவோட அப்பாவும் சக்திவேல் முத்துவேலை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. பேசிட்டு அவங்க கிட்ட இங்கே பாரு, இப்போ முதல்ல இந்த பொம்பளை சொன்ன மாதிரி அந்த கேஸை நம்ம வாபஸ் வாங்க வைப்போம், பாண்டியன் குடும்பத்தை வெளியில் எடுப்போம், அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக இந்த குடும்பம் என்ன தப்பு பண்ணுச்சு என்னங்கிறத டேரெக்டாக பாண்டியன்ட்ட சொல்லி அது மூலமா பாண்டியன் மன்னிச்சார்னா இந்த பொண்ணை ஏத்துக்கிற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இங்க இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இதை கேட்டு சக்திவேலும் முத்துவேலும் ஆமா நீங்க சொல்றது சரிதான் சொல்லிட்டு இங்க டைரக்டா பாக்கியத்தை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. பாக்கியத்தை மட்டும் கிடையாது தங்கமயிலையும் சேர்த்து தான் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. அப்ப அவங்களும் இங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் இங்க போலீஸ்ல மாட்டிட்டு இருக்க பாண்டியன் குடும்பத்தை பார்த்து செம்ம ஷாக் ஆகுறாங்க. அதுலயும் கோமதி மனசுல இருக்கிற ஆதங்கத்தை தாங்க முடியாம மயில்கிட்ட வந்து அடி பாவி என் குடும்பத்தையும் இப்படி பண்ணிட்டியடி, நாங்க உனக்கு என்னடி துரோகம் பண்ணோம், உன்னை தங்கம் மாதிரி பார்த்துக்கிட்டதுக்கு நீ எங்களுக்கு எல்லாத்துக்கும் பண்ண பிராய்ச்சத்தை இதான் நாடி அப்படின்ற மாதிரி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாக்கியமும் இங்க சக்திவேல் முத்துவேலை பார்த்து நீங்க தான் பொறுப்பு, உங்க பேச்சை நம்பி தான் அந்த கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு பாண்டியன் குடும்பத்து மேல இருக்க கேஸ் அவங்க வாபஸ் வாங்குறாங்க.